ஹலோ எவ்ரிவன் நண்பர்கள் பிரதர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 to 4 மந்த்ஸ் கேப்புக்கு அப்புறம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கேமரா முன்னாடி உட்கார்றதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 3 to 4 மந்த்ஸ் நான் என்னென்ன பண்ணேன், எப்படியெல்லாம் எனக்கு போச்சு, நான் என்ன கோ த்ரூ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு காலகட்டம் என்னுடைய சாலிட்யூட் தனிமைக்கு நிறையா நான் டைம் கொடுத்தேன். எனக்கு என் கூடயே நான் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இதனுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் முன்னாடியோ ஒரு லேப்டாப் முன்னாடியோ உட்காந்து தான் அதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நீங்களுமே ஒரு தனிமையான ஒரு ஃபேஸை கோ த்ரூ பண்ண வேண்டிய தேவை வரலாம். எல்லாருமே கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளை வேணால் எடுத்து பாருங்களேன். சக்ஸஸை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு ஃபேஸ், ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸை தனிமையாக கோ த்ரூ பண்ணிட்டு தான் சக்ஸஸை அட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸை அலோனான ஒரு ஃபேஸை இதை லோன்லினஸ்ன்னு சொல்லிட முடியாது. அந்த அலோன் ஃபேஸை கோ த்ரூ பண்ணி தான் சக்ஸஸை அடைய முடியும். ஸோ இந்த ஒரு ஃபேஸுடைய எல்லா சைட்ஸுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீப்பான சைக்காலஜிக்கல் கண்டென்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாலிட்யூட் இதோடைய பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த க்ரியேட்டிவிட்டி. ஒரு க்ரௌடில் இருக்கோம் அப்படின்னா ஒரு 10 பேர் எப்படி யோசிக்கிறானோ அப்படியே தான் நம்ம 11 ஆளாக யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ பாருங்களேன், ஒரு க்ரௌடில் இருக்கோம், எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். அந்த விஷயந்தான் நமக்கு ஒரு டேட்டாவாக மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனுடைய தாட்ஸ் தான் திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஒரு புதுசாக தாட்ஸ் அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ புதுசாக ஒரு தாட்ஸ் வந்தால் தானே அதை க்ரியேட்டிவிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் நல்லா பூஸ்டப் ஆகும். க்ரௌடில் இருக்கும்போது புது புது சிந்தனைகள் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்னஸ் நமக்குள்ளே ஒரு தனித்துவம் வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு 10 பேர் மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு க்ரௌடில் இருக்கான்னு வைங்களேன், ஒரு 2 பேர் மட்டும் தான் யோசிப்பான். மற்றவங்க எல்லாமே ஆமாஞ்சாமி தான் போட்டுக்கிட்டு இருப்பான். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஆமாஞ்சாமியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். நமக்குன்னே ஒரு புதுமையான ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய ஆக்ஷன்ஸுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம பர்சனாலிட்டியே ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டியே நமக்கு இருக்கும். இதை நம்ம சிக்மா பர்சனாலிட்டி எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனாலிட்டியாக நம்மளை இந்த சாலிட்யூட் உருவாக்கும். இது ஒரு கேரண்டீடான ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு புக்கிலேருந்து நான் எடுத்து பேசலை. ஸோ இதனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக இதை நான் சொல்ல முடியும். அடுத்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட். நம்ம சிந்தனைகளில் ஒரு தெளிவு இருக்கும். எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபேஸஸில் எனக்குமே ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாக இருந்தது. ஓவர் திங்கிங் இருக்கும். ஸோ அதை கடந்து நம்ம உள்ளே போக போக அந்த கிளாரிட்டி, அந்த தெளிவான ஒரு தன்மை நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிலிட்டி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெப்த் ஆஃப் தாட்ஸ். தனிமையாக இருக்கும்போது தாட்ஸோட ஆழம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அப்சர்வேஷன், அந்த தாட்ஸ் அப்சர்வ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவுமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது. அது அப்சர்வேஷனும் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஒரு க்ரௌடில் நம்ம இருக்கும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கும்போது மக்களுடைய ஆப்போசிட் செக்ஸுடைய தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஆழமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ தனிமையாக இருக்கோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு பர்சனாக நம்ம மாற ஆரம்பிப்போம். யாருக்கிட்டையுமே நம்ம எமோஷனலாக டிபெண்ட்டாக இல்லை. அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய பெரிய ஒரு பவர். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக நம்மளை மாற்றும். யாரையுமே நம்ம எமோஷனலாக டிபெண்ட் ஆகி இல்லை, காமாக இருக்கோம். நம்மளை ஒரு சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறுறதுக்கு எல்லா குவாலிட்டியுமே இந்த சாலிட்யூடில் வர ஆரம்பிக்குது. இதை நான் ரொம்ப நாள் கவனித்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரொம்ப நாள் யோசித்து இன்றைக்கி மேக் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த வீடியோ நான் மேக் பண்ணதில். இதில் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாலிட்யூடில் என்னென்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல்ஸ். நம்ம இந்த மாதிரி தனியாக இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும்.
அதில் சந்தேகமே கிடையாது. ஆனாலுமே பை எவல்யூஷன் நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக இருந்து இருந்து பழகிட்டு வரோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் எவல்யூஷனில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுது. நம்மளால் கூட்டமாகவும் இருக்க முடியும், தனியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டியோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய பவர் தான். ஒரு 80% வந்து தனிமையில் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஒரு 20% வந்து அப்படியே ஒரு வீக்கெண்டில் சோஷியலைஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த தனிமையை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாகவே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக நம்மளை மாற்றுறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். தொடர்ந்து பேசுவோம். இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா எப்பவும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் தினேஷ் பாபு சைனிங் ஆஃப். எப்பொழுதுமே உங்களோட நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வந்துட்டே வாங்க. அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ. பை.